படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோவான சத்யாவ தான் காமிக்கிறாங்க. இவர் ஒரு கட்டடக்கலை நிபுணருங்க. ஹீரோவுக்கு வீட்ல தீவிரமா பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கு இதுல பெரிய இஷ்டமே இல்லங்க. அப்பதான் அவங்க அக்கா ஃபோன் போட்டு ஹீரோவோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு பொண்ணு ஃபோட்டோ அனுப்புறாங்க. ஹீரோ கபேல அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பா, போய் பாருன்னு சொல்றாங்க அவங்க அக்காவும். ஹீரோவும் கிளம்பி போறாருங்க. அந்த கபேக்குள்ள போனா அங்க ஏகப்பட்ட பொண்ணு இருக்காங்க. யார் அக்கா சொன்ன பொண்ணுன்னு ஹீரோவுக்கு தெரியலங்க. ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. ஒரு பொண்ணு ஹீரோவ பார்த்து ஹாய்ன்னு கூப்பிடுறாங்க. சத்யாவும் அவங்க தான் பொண்ணு நெனச்சு உட்காராரு. ஆனா அந்த பொண்ணு, ப்ரோ ஆல்ரெடி எனக்கு லவ்வர் இருக்காங்கன்னு குண்ட தூக்கி போடுறாங்க. வீட்ல புது சட்டைய பாருன்னு சொன்னாங்க. அதான் யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது அந்த பொண்ணு. வெறுப்பான ஹீரோ கபேவோட மாடிக்கு போய் தம் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க நம்ம படத்தோட ஹீரோயின் என்ட்ரி குடுக்குறாங்க. இத பார்த்த ஹீரோயின் ஹீரோவ பார்த்து, உங்க அக்கா உங்கள நல்லவன்னு சொன்னாங்களேன்னு ஹீரோயினி கேட்குறாங்க. அங்கதான் தெரிய வருது ஹீரோவுக்கு அக்கா பார்த்த ஒரிஜினல் பொண்ணுன்னு. ஹீரோ கபில் நடந்தது சொல்ல ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்புறம் 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு லவ் ஸ்டோரி இருக்கான்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோவும் தன் ஸ்கூல் லவ் ஸ்டோரி ஃபிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ +2 படிக்கும்போது அனிஷாங்கிற ஒரு முஸ்லீம் பொண்ண லவ் பண்றாரு. அனிஷாவ டியூஷன்ல ஒரு பையன் ஃபாலோ பண்றான்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. ஹீரோவும் தன் ஃப்ரெண்டு தினேஷ்ங்கிறவன கூட்டிட்டு போய் வார்ன் பண்றாரு. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கைகலப்பே ஆகிருது. ஆனா ஹீரோ பயந்து போய் ஓரமா நிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆட்டோக்காரன் தான் சண்டைய நிப்பாட்டுறாரு. சத்யா இதெல்லாம் கெத்தா ஸ்டேட்டஸா போடுறாரு. ஆனுவல் டே அன்னைக்கு எப்படியாவது லவ் ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு ரெடியா இருக்கிறாரு. ஆனா சடன்லியா அவரோட ஃப்ரெண்டு தினேஷ் வந்து நானும் அனுஷாவும் லவ் பண்றோம்னு ஒரு ஷாக்கிங் நியூஸை ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோ மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அப்படியே ஹீரோவோட லவ் ஸ்டோரி இங்க முடிஞ்சு, ஹீரோயின் மோனிஷா ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மோனிஷாவுக்கு ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. ஒரு முறை எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ணதுனால ஒரு பையனை கூட்டிட்டு போயிடுது. ஒரு முறை அந்த பையன்கிட்ட பேச போகலாம்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோ சண்டை போடுற சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஹீரோவால தான் மோனிஷா லவ் பண்ண பையன் பயந்து ஓடிடுவான். இதனால தான் ஹீரோவை என் லவ்வ கெடுத்த வில்லன்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயினோட அப்பா இறந்து போக ஹீரோயின் ஸ்கூலை விட்டே போயிருந்தாங்க. இப்போ 2 பேரும் ஒரு டீல் போடுறாங்க. நாம 2 பேரும் சேர்ந்து நம்ம பழைய கிரஷ தேடி கண்டுபிடிக்கலாம்னு பிளான் போடுறாங்க. ஹீரோவுக்கு மெல்ல மெல்ல ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு வாரம் டைம் எடுத்து தேடுறாங்க. சேலத்துல ஒரு மேரேஜுக்கு 2 பேருமே போறாங்க. அந்த மேரேஜ் ஈவெண்ட்ல ஹீரோ சரக்கு அடிச்சுட்டு போதையில ஹீரோனோட மொபைலை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட் அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமும் ஏற்படுது. அடுத்த நாள் காலையில ஹீரோ கிட்ட ஹீரோயின் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனா ஹீரோவுக்கு ஹீரோயினிய மேரேஜ் பண்ணணும்னு ஆசை வந்துருதுங்க. அதே மாதிரி ஹீரோ அனுஷாவையும் கண்டுபிடிக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குதுங்க. அடுத்து மோனிஷாவோட க்ரஷ தேடும்போது படம் பார்க்குற நமக்கே செம ட்விஸ்ட் ஃபீல் ஆகுதுங்க. இன்ஸ்டாகிராம்ல மோனிஷாவை ஃபாலோ பண்ண அந்த பழைய க்ரஷ், அந்த பையன் ஹீரோ சத்யா தான் உன்னை லவ் பண்றான்னு சொல்றான் ஹீரோயினி கிட்ட. ஹீரோ இதை கேட்காம ஹீரோயினிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பிளாக் பண்றாரு. விரக்தியான ஹீரோ நான் சாக போறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அலப்பறை பண்றாரு. அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஹீரோவோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினி மோனிஷா அங்க நிக்கிறாங்க. ஹீரோயினி ஹீரோவை கன்னத்துல பலார்னு ஒரு அடி அடிச்சுட்டு